துருக்கியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாலிகேசிர் மாகாணத்தில் உள்ள சிந்திர்கே மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்று வட்டாரத்தில் உள்ள 5 மாகாணங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலர் இடிபாடுகளில் இருந்து படுகாயங்களுடன் மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2027 ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கு இந்தியாவின் நட்சத்திர வீரர்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை அணி நிர்வாகம் பரிசீலிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை தொடரை கருத்தில் கொண்டு டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் இருந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஓய்வு பெற்றனர். இந்நிலையில் அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக நடைபெறும் ஒருநாள் தொடர் இருவரின் கடைசி தொடராக இருக்கலாம் என BCCI வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து அவர்கள் ஒருநாள் அணியில் இடம்பெற வேண்டும் என்றால் உள்ளூர் தொடர்களில் பங்கேற்று விளையாட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இந்த தகவல் ரோஹித் மற்றும் கோலி ரசிகர்களை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.